ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரியில் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 21ஆம் நாள் மே 4 ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி மதியம் 1:20 வரை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஷ்டமி. ஓகேங்களா. இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் துர்க்கை வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு தாராளமாக பண்ணலாம். அதன் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், லாபங்கள் அதிகரிக்கும். இன்று மாலை 6:19 வரை பூச நட்சத்திரம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேசராசிக்காரர்கள் இன்று தொழில் தொடர்பான வெற்றிகள், தொழில் சார்ந்த எண்ணங்கள். ஓகேங்களா. தொழிலுக்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதை சார்ந்த சில நபர்களை போய் பார்ப்பீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்காரர்கள் இன்று பலவிதங்களிலும் முயற்சிகள், அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள், சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள், இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே இன்று உங்களுக்கு நடக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் பேச்சால் பிரச்சனைகள், பேச்சின் மூலமாக தொல்லைகள். ஓகேங்களா. ஆனால் எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுடைய பேச்சின் மூலமாகவே வரும். ஓகேங்களா. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கடக ராசிக்காரர்கள் இன்று நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. வேலைகள் சுறுசுறுப்பா தெளிவா அழகா எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கோ உங்களால் முடிந்த எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுப்பீங்க. பக்கபலமா நிற்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இன்று பயணங்கள் இருக்கின்றது. கடன் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. விரயங்களும் இன்று அதிகமாக இருக்கு. அதனால செலவுகளை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு எண்ணிய காரிய வெற்றிகள். ஓகேங்களா. புதிய பொறுப்புகள், அதே நேரத்தில் பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அதை சார்ந்த ஒரு செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்று விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கலாமா, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கலாமா, ஒரு இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனா அந்த இடம் கரெக்டா இல்ல. ஓகேங்களா. ரொம்ப வாடிக்கையாளர் வரமாட்டாங்கிறாங்க. அப்போ வேற ஒரு இடம் நம்ம சொந்தமாவே வாங்கிடலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசி ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகள், சுபகாரிய முயற்சிகள், இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள், நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வீண் பிரச்சனைகள், தேவையில்லாத சில சங்கடங்கள், தொந்தரவுகள் எல்லாமே வரும். இது எல்லாமே எதனால் அப்படின்னா நம்முடைய பேச்சின் மூலமாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே பேச்சின் மூலமாகவே லாபம் இன்று உங்களுக்கு சேரும். ஓகேங்களா. இன்று மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை மூல நட்சத்திரக்காரர் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசிக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள், நண்பர்களுக்காக உதவிகள், வேலைகள் அவ்வளவு அழகாகவும் நீட்டாகவும் தெளிவாகவும் பார்த்துருவீங்க. கூட்டு தொழில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணுமோ எல்லாமே பண்ணுவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசிக்கு இன்று கடன் சார்ந்த சில பயணம் இருக்குங்க. ஓகேங்களா. கடன் வாங்குறதுக்காக சில நண்பர்கிட்டையோ இல்லை பின்னா யார்ட்டையோ நம்ம கேட்டிருப்போம். ஒரு தனியாரில் கேட்டிருக்கோம்னு வச்சுங்களேன். பிரைவேட் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே கடனுக்காக கேட்டிருக்கோம். வாங்க இன்னைக்கு வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க. அதாவது இது தொழிலுக்காக ஒரு கடன், குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான ஒரு பயணம் இருக்கு. கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கு, வீண் விரயங்களும் கொஞ்சம் இருக்கு. கவனமா பார்த்து பண்ணுங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்காரர்கள் மனமகிழ்வான ஒரு நாள். ஓகேங்களா. லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் எல்லாமே சேரும். இன்று புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.